அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். தாழ்மையான தொடக்கங்களை மகிமையான விளைவுகளாக மாற்றுவதில் தேவன் மகிழ்ச்சியடைகிறார். கடந்த காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் பயம் உங்கள் நாளைய தினத்தை வரையறுக்க அனுமதிக்காதீர்கள். தேவன் உங்களுக்காக செய்யும் புதிய காரியத்தை காண முடியாவிடினும் அவர் திரைக்கு பின்னால் செயல்பட்டு வாய்ப்புகளை சீரமைத்து உங்கள் விசுவாசத்தை போஷித்து உங்களுக்கான பிரத்யேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டங்கள் அன்பிலும் நோக்கத்திலும் நிறைந்தவை. உங்கள் தற்போதைய நிலை உங்கள் இறுதி இலக்கு அல்ல, அது உங்கள் எதிர்கால செழிப்பிற்கான மண். உங்கள் போதுமானதல்ல என்பதை நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகம் என்று அவரால் மாற்ற முடியும். தேவன் உங்கள் ஆசீரை பெருக செய்கிறார். விசுவாசத்துடன் காத்திருங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்காக புதிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. இந்த நிச்சயமற்ற பயமிகு தருணத்தில் எனது கடந்த காலத்தை உம்மிடம் ஒப்படைத்து உம்மையே விசுவாசிக்கிறேன். எங்கள் எதிர்காலத்தை நீர் உமது கரங்களில் வைத்திருக்கிறீர். நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கும் மிகுந்த ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். ஆமேன். இன்று உங்கள் தாழ்மையே நாளைய செழிப்புக்கான அடித்தளமாக அமைகிறது. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை விசுவாசித்து காத்திருங்கள். உங்கள் அறுவடையின் நேரம் அருகில் உள்ளது.